குட்டீஸ், இன்னைக்கு ஏலி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஏலி என்பதற்கு எபிரேய மொழியில உயர்ந்தவர்னு அர்த்தம். கர்த்தர் மேல அதிக பக்தியும் பயமும் கொண்டவர் தான் ஏலி. இஸ்ரேல் தேசத்துல ராஜாக்கள் இல்ல, அதனால ஆசாரியனாக ஏலியே 40 வருஷம் சீலோமிலிருந்து இஸ்ரேலை நியாயம் விசாரித்தாரு. தேவனை நேசிக்கிற நல்ல ஊழியரா இருந்தாரு. இவர் சீலோம்ல கர்த்தருடைய ஆலயத்துல ஆசாரியனா இருந்து அங்க ஜெபிக்க வர்றவங்களை கவனித்து தேவையான போது கண்டிக்கவும் ஆறுதல் கூறவும் அவர் மறக்கவே இல்லைன்னு அன்னாள் வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெளிவா தெரியுது. அன்னாள் தன் மகனான சாமுவேலை ஏலியிடம் ஒப்பு கொடுக்கும்போது அந்த வயதான ஏலி சாமுவேலை அழகா வளர்த்து பராமரித்தாரு. தேவனோட சத்தத்தை ஏலி அறிந்தபடினால தான் சாமுவேலை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவரோட எப்படி பேசணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தாரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் சாமுவேலை வளர்த்த நல்ல ஆவிகுறி தகப்பனாக இருந்தார். நல்ல ஆசாரியனாக, நியாயாதிபதியாக, ஆவிகுறி தலைவனாக இருந்த ஏழு இடத்துல ஒரு குறை இருந்துச்சு. அவர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் சரியாக வளர்க்காம விட்டுட்டாரு. சாமுவேலை சரியாக வளர்த்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்க தவறிட்டாரு. தன் மேன்மையை இழந்து போனாரு. கர்த்தர் மேல அன்பையும் பயத்தையும் வைத்திருந்த ஏலி தன் பிள்ளைகளை கண்டிப்பு காட்டி வளர்க்க தவறிட்டாரு. அதனால தான் பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருந்தாங்க. அவரை அறியாமையும் இருந்தாங்க. ஆசாரியனுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறினாங்க. ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க. கர்த்தருடைய பெட்டி பகைவர் கையில் போனது அவரை பாதித்தது. தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்காத ஏலி தன் முதிர் வயதில் கண்கள் மங்கி பிடரி முறிந்து மரித்து போனார்னு நம்ம பார்க்குறோம். நம்ம மட்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக சமூகத்தில் இருந்தால் போதாது, நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஜாக்கிரதையாக வளர்க்காமல் விட்டதற்கு ஏலி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை, நம்ம சொந்த பந்தங்களில் தேவனோட வார்த்தைகளை சொல்லி கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் எச்சரித்து தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களாக நம்ம மாற்றணும். ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.